குருச்சரணம். ரேக்கி இலவச அறிமுக வகுப்பு. நம் அம்மா டாக்டர் மீனாட்சியே MBBS DGO அவர்கள் நடத்தும் ரேக்கி கலை பற்றிய இலவச அறிமுக வகுப்பு 8/2/2024 வியாழன் இரவு 8 மணிக்கு நடைபெற உள்ளது. முன்பதிவு செய்து வகுப்பில் கலந்து கொள்வதற்கு 9845533655 மற்றும் 9341227211 எண்களில் தொடர்பு கொள்ளவும். குருச்சரணம். குருச்சரணம். எனது பிள்ளைகள், இந்த உலக மக்கள், அதோடு மட்டும் இல்ல என்னுடைய ரேக்கி குழந்தைகள், இதை பார்த்துட்டு இருக்க அத்தனை செல்லங்களும் எல்லா வளமும் பெற்று வளமோடு வாழணும்னு நம்ம வேண்டிக்கிறேன். சரிதானா? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு வித்தியாசமானது, கிராஸ் ரோடின் மகிமை. ஏமா எல்லாத்தையும் விட்டீங்க, விளக்க மரம் பிடிச்சிங்க, செருப்பு பிடிச்சிங்க, இப்போ ரோட்டையும் பிடிக்கிறீங்களா அப்படின்னு தோணும். ஆமா கண்டுங்களா, இது ஒரு அருமையான ஒரு விஷயம் இந்த கிராஸ் ரோடு. இந்த கிராஸ் ரோடு அப்படின்னா என்ன அப்படிங்கிற முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. 2 ரோடு சந்திக்குது இல்ல, அதுதான் கிராஸ் ரோடு. எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, திஷ்டியை சுத்திட்டு 4 இது சேர்ந்த இடத்துல கொண்டு போட்டுருங்கம்பாங்க. நான் அதை சொல்ல மாட்டேன். அதனால உங்களுக்கு என்ன ஆகும், கர்மால மாட்டிப்பீங்க, செய்யாதீங்க. நான் அதை சொல்ல வரல. இது நான் வேற ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லித்தர போறேன். இந்த கிராஸ் ரோட்ல என்ன செய்யலாம் இல்ல, அதோடைய அற்புதங்கள் என்ன இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். முதல்ல எனர்ஜி லெவல் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, ஜியோபேத்திக் ஸ்ட்ரெஸ் பத்தி தான் நம்ம பேசுவோம். அப்ப ஜியோபேத்திக் ஸ்ட்ரெஸ் இருந்துச்சுன்னா கிராஸ் ரோட் ரொம்ப டேஞ்சரஸ் பாயிண்ட். புரிஞ்சிச்சா? ஆனா நம்ம சொல்லுவோம்ல, நாங்க ஜாயின் பண்ணுவோம் ரோடு, அந்த இடத்துல போறப்பெல்லாம் ஆக்சிடென்ட் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்ப ரோடுகளுக்கு மரியாதை இருக்கு, அதுகளுக்கு ஒரு மகிமை இருக்குது. புரிஞ்சுதா? சற்று நேரத்துல நம்ம கார் போறப்ப பாத்தீங்கன்னா அது வந்து ஆக்சிடென்டல் ஜோன் அப்படின்னு போடுவாங்க. அதாவது விபத்துக்குரிய பகுதி, விபத்து பகுதி அப்படின்னு போட்டிருப்பாங்க. அது நாங்க என்ன பண்ணுவோம், கிராஸ் பண்ணி அதுக்கு ஒரு போட்டு சீட் போட்டு போயிட்டே இருப்போம். புரிஞ்சிச்சா? அந்த மாதிரி இடங்கள்ல அதெல்லாம் இருக்குது. அப்ப இல்லாம ஏதோ ஒண்ணு போடல, ரோட்டுக்கு ஏதோ ஒண்ணு இருக்குது, சக்தி நிறையவே இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறதுல இந்த கிராஸ் ரோடுகள் என்னன்னா, 2 ரோடு சந்திக்கிறாங்க. இது மட்டும் நீங்க ஒரு நல்ல கிராஸ் ரோடு உங்களுக்கு கிடைத்தால், பர்டிகுலர்லி நீங்க போறீங்க, ஒரு பார்க் இருக்கு எங்கே, அதாவது பெங்களூரை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலயும் பார்க் இருக்கும். அது வந்து இந்த பெங்களூருடைய மகிமை நான் நினைக்கிறேன். அழகான பாக்கியம். என்னுடைய வீட்டு பக்கத்துல கூட எத்தனையோ ஏக்கர்ஸ்ல பார்க் இருக்கு. நான் அந்த பார்க்குக்கு டெய்லி போறது எனக்கு அது ஒரு சந்தோஷத்தினுடைய எல்லை. நான் வந்து காதுல பீச்சர்ஸ் கேட்டுக்கிட்டே தான் போவேன், பல ரவுண்ட் அடிப்பேன். என்னடா இந்த அம்மா இதெல்லாம் பண்றாங்களா, வயசாச்சே அப்படின்னு தோணல. நீங்க வயசாச்சுன்னு நினைச்சாதான் கண்ணுங்களா வயசு. நான் நடக்கிறதுல இருக்க சுகம் இந்த உலகத்துல வேற எதிரியுமே இல்லை நான் நினைக்கிறேன். நீங்க நடந்து பார்க்கணும். புரிஞ்சா? ஒரு நாளைக்கு எப்படினாலும் நம்ம 10,000 ஸ்டெப் நடக்கணும். சின்ன வயசு பிள்ளைலாம் நடக்கணும். பெரியவங்க எல்லாம் அட்லீஸ்ட் ரொம்ப வயசானவங்க இல்ல, என்ன போல இருக்கவங்க எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அட்லீஸ்ட் ஒரு 6,000 ஸ்டெப் நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். 2,000-3,000 நடக்கணும். அப்பதான் அது வாழ்க்கை. அதை நீங்க புரிஞ்சிடும். சும்மா உட்காந்துட்டே இருந்தா எப்படி? நிணநீர் ஓட்டம் இருக்கு இல்லையா, பிளட் சர்க்குலேஷன் இஸ் தேர். அப்புறம் எப்படி சரியாகும்? டயபெட்டிக்லாம் எப்படி குணமாகும்? ஒன்னும் ஆகாது. ஒழுங்கா நம்ம முதல்ல எக்ஸசைஸ் பாடி கரெக்டா வச்சுக்கிட்டே வந்தோம்னா நம்ம என்ன ஆகும்? இதெல்லாம் வர நிஜமா கண்ணுங்களா, கொஞ்சம் பொண்ணா கூட நாங்களாம் ரொம்ப காசு. ஓகே, கட்டு சாப்பாடு எப்படி எல்லாரும் அவங்க பார்த்தா அப்படி இருக்கு. நடிகைகளை சொல்றீங்க, நடிகர்கள் சொல்றீங்களா, அவங்க எல்லாரும் அதுக்கு இழக்கிறது என்ன தெரியுமா? முதல்ல அவங்க உணவு தான், அவங்க சாப்பாடு தான். அது பாவம் நினைச்சதெல்லாம் அவங்க சாப்பிட முடியாது. புரிஞ்சுச்சா? they have to maintain with their schedule. அவ்வளோ ஃபேமஸா இருந்தாலும் அந்த எக்ஸசைஸ் பண்ணி ஆகும். எக்ஸசைஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எதுக்காக சொல்ல வரேன்னா, இந்த கிராஸ் ரோடு வரப்ப அதையும் நடக்கும். நீங்க நடக்க கத்துக்கொண்டால் கிராஸ் ரோட்ல என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி தரப்பாரு. அதாவது நீங்க சாதாரண ஒரு ரோடு இருக்கு நம்ம வீதிகள்ல, நம்ம போறோம், ஒரு பீச்சுக்கு போற வழியிலயோ அல்லாட்டி வேற ஏதாவது ரோட்ல கூட இருக்கலாம். ஆனா அன்னைக்கு நீங்க ஏதாவது செஞ்சீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கலாம். ஆனா இதை காலையில செய்யணும். அதாவது 6 to 8க்குள்ள நீங்க இந்த நான் சொல்ல போற நீங்க செஞ்சுக்கணும். எப்படி செய்யணும் அப்படின்னா, இப்போ ஒரு கிராஸ் ரோடு இருக்கு. இந்த கிராஸ் ரோட்டை நீங்க என்ன பண்ணணும், எல்லா திசையும் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா கிராஸ் ரோடு வந்துச்சுன்னா எந்த ஒரு ரோடா இருந்தாலும் அதுக்கு ஆப்போசிட்டா வரப்ப 4 திசை வந்தது இல்லையா? அப்ப 4 திசை மட்டும் இல்ல, அதுல வர 8 திசையுடைய பவர் அந்த நடுவுல இருக்கும்.
அந்த கிராஸ் ரோடு இப்படி கிராஸ் ரோடு இருக்கு அப்படின்னா இந்த கிராஸ் ரோட்ல நடுப்பகுதி நடுவுல ஒரு இடம் வருது இல்லையா, இப்படி ஒரு கோடு இப்படி ஒன்று வந்துச்சு, அந்த சென்டர் பாயிண்ட் இருக்கு இல்லையா, சென்டர் பாயிண்டே எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு நீங்க கொஞ்சம் யோசிச்சீங்கன்னா அந்த கிராஸ் ரோட்ல இப்படி ஒரு ரோடு உங்களுக்கு சொசைக்கு மாதிரி ஒரு ரோடு போயிடுச்சுன்னா சூப்பரான போகும். இங்கிட்ட ஒரு ரோடு போகும், இப்படி ஒரு ரோடு போகும், அப்படி ஒரு ரோடு போகும், இப்படி ஒரு ரோடு போகலாம். அந்த மாதிரி செலக்ட் பண்ணினா அது ரொம்ப ரொம்ப அது பார்க்கில் கிடைக்கும். இப்போ என்னுடைய பார்க்கில் அந்த மாதிரி இருக்கு, நடுவில் சொசைக்கு வரும் எங்க பார்க்கில், அந்த மாதிரி வச்சிருக்காங்க. அது ஆட்டோமேட்டிக்கா அமைஞ்சு போச்சு, அவங்க வேணுக்குன்னு பண்ணலை, புரிஞ்சிச்சா? அது அமைஞ்சதான். இப்ப நான் அப்படி கிராஸ் பண்றப்ப அப்படி ஒரு மந்திரத்தை போட்டு போயிட்டே இருப்பேன். அது எப்போ வரவங்க கூட தெரியாது. இந்த மாதிரி எனக்கு தேவைப்படலாம் அப்படி போறப்ப அது போற வழியில அப்படி பண்ணிட்டு போகும், ஆட்டோமேட்டிக்கா அது செய்யணும். அப்ப இந்த கிராஸ் ரோட்ல நடுவுல நின்னுக்கணும், 2 ரோடு ஜாயின் பண்ற இடத்துல நின்னுக்கணும். நின்னுக்கிட்டு என்ன பண்ணணும், உங்க தலைய கொஞ்சம் குனிஞ்சுக்கணும், இப்படி குனிஞ்சுக்கணும். குனிஞ்சிட்டு தலைய பார்க்கணும். தரைய பார்த்துட்டு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா அந்த தரையில உங்களால முடிஞ்சதுன்னா நீங்க உங்க மோதலால அப்படி 1 1 2 2 11 22 எழுதுறீங்க. அது என்னன்னா தடங்கள் இல்லாம உங்களுக்கு பணம் வரதுக்கு. தடங்களே இருக்கக்கூடாது, சக்கு சக்கு ஜம்கு சக்குன்னு பட்டுவாங்க, ஜக் சக் ஜம்ப் ஜம்ப் அப்படி பணம் வரணும். அந்த பணம் வரத்துக்கு தான் இந்த வழி, புரிஞ்சிச்சா? இந்த 4 வழி மட்டும் இல்ல, அதுக்குள்ள 8 இல்ல 16 மடங்கு. இந்த 16 திசைகளும் என் திசைகளும் அடங்கி இருக்கு அந்த இடத்துல. நீங்க கேக்குறீங்க 11 2 அதாவது 11 22 வந்துச்சு, புரிஞ்சிச்சா? சொல்லுவேன் இந்த ஏன்னா அங்கெல்லாம் நீங்க வந்தவர்களும் ட்ரீட் பண்ண ஒரு மாதிரி பார்ப்பாங்க, அந்த பப்பு வேண்டாம். நீங்க சும்மா வந்து கையில அப்படி வரைஞ்சுக்கணும். வரைஞ்சிட்டீங்களா? ஆனா மோதிர வளர்க்கலாம் யூஸ் பண்ணணும். வரைஞ்சிட்டீங்களா? வரைஞ்சிட்டு அமூன், இந்த 2வது அந்த மந்திரத்தை உங்களுக்கு நான் எடுத்து கொடுக்குறேன். அமூன் அப்படிங்கிற மந்திரம் ஒரு பவர்ஃபுல் மந்திரம். அதாவது நம்ம நினைச்ச காரியத்தெல்லாம் சாட்சி கொடுக்குற ஒரு மந்திரம். அது உட்காந்துட்டு 9 தரமா 12 தரமா 24 தரமா அமூன், எனக்கு இது வேணும் இது வேணும் இது வேணும் எல்லாத்தையும் மிஷன். அந்த ஆட்கள் இருக்கலாம், பார்க்னா கூட சும்மா வந்து உங்களுக்காகவே காத்துட்டு இருக்காரு பார்க். தனியா நீங்க போய், நான் தனியா தான் போறேன் என் பார்க்கல, எனக்கு அது ஒரு யோகம். ஏன்னா இந்த ஊர்ல எல்லாரும் 9 மணிக்கு டியூட்டி போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் எக்ஸாக்ட்லி 9 o'clock தான் போவேன். நான் இந்த கிராஸ் ரோட்ல என்ன பண்ணு சொல்லிட்டு நம்பர் எடுத்துக்க சொல்லிட்டேன், 11 22 11 22. அப்புறம் என்ன சொல்லிருக்கேன், அமூன்ற மந்திரத்தை சொல்லி என்ன தேவையோ அதை தரைய பார்த்து பண்ணுங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும், ஏதாவது ஒரு மாலையை போட்டுட்டு தான் போகணும். என்ன மாலை அப்படின்னு நிறைய மாலை இருக்கு. கார்னட்ல இருக்குது, ரோஸ் குவார்ட்ஸ்ல இருக்குது, அப்புறம் ஜேடுல இருக்குது, கார்னட்ல இருக்கு, என்னென்ன உண்டோ உங்க தேவைக்கு தகுந்த மாதிரி மாலைகள் இருக்கு. அந்த மாலையில ஏதாவது ஒண்ணு போட்டுக்கிட்டீங்கன்னா சூப்பர் சூப்பர். கொஞ்சம் பவர் வேணும்ல உங்களை என்ஹான்ஸ் பண்ணிக்க. ரேக்கி படிச்சவங்க எல்லாம் அப்படி மந்திரத்தை போட்டுருவாங்க, புரிஞ்சா? சடக் டக் 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 போட்டு மந்திரத்தை போட்டுட்டு பண்ணிடுவாங்க. எந்த காரணம் கொண்டும் நீங்க என்ன பண்ண முடியாது, தரையில மந்திரத்தை வரைய வேண்டாம். மந்திரத்தையோ நம்பரையோ நீங்க மண்ணுல கீழே பூமியில எந்த காரணம் கொண்டும் உங்க கை வரலாலையோ எதாயும் கீறி நீங்க என்ன பண்ணக்கூடாது, மந்திரங்கள் வரையக்கூடாது, நம்பர்கள்ல வரையாதீங்க. இல்ல கீழவே கூடாது, பூமியை கீழக்கூடாது, அது பெரிய மகா பெரிய பாவம் சொல்றாங்க, புரிஞ்சிச்சா? அப்ப நீங்க கண்ணாலேயே தான் அதை பண்ணணும். கிராஸ் ரோட்ல நின்றுகிட்டு கண்ணால பண்ணணும். கொஞ்சம் காலால தேய்ச்சிருவோமா, செய்யக்கூடாது. காலாலேயோ கையாலேயோ மண்ணில் தாங்கி வரையக்கூடாது, புரிஞ்சிச்சுங்களா? சரி, இப்ப கண்ணாலே இது பண்ணிட்டு உங்களுக்கு வேணுங்கிறத குனிஞ்சுதான் கேட்கணும். அந்த தரையை பார்த்து கேட்கணும் கிராஸ் ரோட்ல. இதை பார்க்கல பண்ணா ரொம்ப நல்லது. அப்ப யாராவது வந்து உங்க சஸ்பீசியஸா பார்க்கலாம், என்னது பைத்தியம் மாதிரி போய் கிராஸ் ரோட்ல நிக்குது அப்படின்னு நினைச்சா எதுக்கும் ஒரு காயினை கையில வச்சுக்கோங்க. யாராவது வந்து என்ன பண்றீங்க ஏதாவது இது பண்ணா பட்டுன்னு காயினை எந்த பண்ணணும் கீழே போட்டு தேடுற மாதிரி கீழே பார்த்தணும், விஷயம் முடிஞ்சு போச்சு. இதே அவர் தான் சொல்லி கொடுத்துருக்காரு எங்க குரு, புரிச்சா? அது ஏதாவது இது மாதிரி பண்ணி வச்சீங்கன்னா அது என்னன்னு கேட்கறதுக்கு 2 பேரும் வருவாங்க. அதனால காயினை ஒண்ணு போட்டு வச்சுட்டீங்கன்னா அதுவும் பிரச்சனை இல்லைன்ட்டு. இப்ப ஒரு காயினை அப்படி போட்டுட்டே நீங்க கூட செய்யலாம். அந்த காயினை என்ன பண்ணணும், நீங்க கேட்கலாம் கேட்டு அந்த பூமி மேல வச்சுட்டு அதை எடுத்து ஒரு முடிச்சு போட்டு வச்சிடணும். அந்த காரியம் முடிஞ்ச உடனே என்ன பண்ணணும், கோயில போட்டலாம், யாருக்கா அந்த ₹1 நாணயத்துல யாருக்குமா கொடுக்கலாம், புரிஞ்சிச்சா? அதையும் செய்யலாம், புரிஞ்சிச்சா? இந்த கிராஸ் ரோட்லங்கிறது அபரிமிதமான இறைச்சி இருக்க ஒரு இடம். நீங்க அதை ஆராஸ்கனி வச்சு பாக்கணுங்களா, டங்கு டங்கு அடிக்கும். நீங்க வந்து பெண்டுலம் பத்தி சொல்லி கொடுக்குறல்ல, அந்த பெண்டுலத்தை வச்சு போய் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல சாங்கு 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 சுத்தும். ஏன்னா அந்த எனர்ஜி சூப்பரா இருக்கிறன்னா அந்த கிராஸ் ரோட், புரிஞ்சிச்சா? எந்த காரணம் கொண்டு உங்க திருஷ்டியெல்லாம் பத்தி சுத்தி எடுத்து கொண்டு போய் என்ன ரோட்டு இதுல போடுங்கன்னு சொன்னாங்கன்னா போடாதீங்க. அது உங்களுக்கு விளைவுகள் நல்லதாக இருக்காது, புரிஞ்சிச்சா?
அந்த மாதிரி பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணிட்டு எல்லாமே கிடைச்சிச்சுமா அப்படி ஒரு போன் அடிங்க. நிறைய பேர் நிறைய போன் அடிக்கிறாங்க, சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்குன்ட்டு. ஓகே, நீங்க எல்லா வளமும் பெற்று நல்லா இருக்கணும் அம்மா வேண்டிக்கு. ஓகே கண்ணுங்களா, ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி சில்ட்ரன். குட் லக் கண்ணுங்களா. குருச்சரணம். கோயம்புத்தூரில் ரேக்கி மீட்டிங். பல வருடங்களுக்கு பிறகு நம் அம்மா டாக்டர் மீனாட்சி ஏ எம்பிபிஎஸ் டிஜிஓ அவர்கள் கோயம்புத்தூரில் நடத்தும் நேரடி தீட்சை மற்றும் ரேக்கி வகுப்புகள் வரும் பிப்ரவரி 17, 18 சனி ஞாயிறு தேதிகளில் கோயம்புத்தூர் ஹோட்டல் ப்ளூ ஸ்டாரில் வகுப்புகள் நடைபெற உள்ளது. புதிதாக ரேக்கி 1, 2, 3, 4 வகுப்பில் கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்களும் ஏற்கனவே அம்மாவிடம் ரேக்கி கற்றுக்கொண்டவர்களும் நேரடி தீட்சை பெற இது ஒரு அரிய வாய்ப்பு. ஏற்கனவே ரேக்கி கற்றவர்கள் ரேக்கி உயர் வகுப்புகள் லாமாஃபெரா, அமடைஸ், பஞ்சபட்சி சாஸ்திரம், குவானின், ஹவுஸ் கிளென்சிங், கபாலா நியூமராலஜி மற்றும் ரேக்கி 100 மந்த்ராஸ் போன்ற அரிய வகுப்புகளில் கலந்து பயன்பெறலாம். பல்வேறு நாடுகளிலிருந்து அரிய சக்தி வாய்ந்த பொருட்களும் ரேக்கி பொருட்களும் நேரடியாக வாங்கிட இது ஒரு சிறந்த சந்தர்ப்பம். மிக குறைந்த இடங்களே உள்ளன. முன்பதிவிற்கு 9845533655 மற்றும் 9341227211. குருச்சரணம்.